தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரித்து எழுதுக அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரே ஒரு சொல்ல 2 சொல்லாவோ அல்லது 3 சொற்களாகவோ பிரித்து எழுதுவது தான் பிரித்து எழுதுக. அப்படி நாம் பிரித்து எழுதும்போது ஒவ்வொரு சொற்களும் தனித்தனியே நின்று பொருள் தரணும். தனியாக நின்று பொருள் தரக்கூடிய சொற்களாக தான் நாம் பிரிக்கணும். இதுக்கு பெயர் தான் பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. முல்லை கொடி. இந்த முல்லை கொடிங்கிறது ஒரே ஒரு சொல். இதை முல்லை ப்ளஸ் கொடி அப்படின்னு 2 சொல்ல நாம் பிரிச்சிருக்கோம். அடுத்து பாருங்க, புறநானூறு. இதை நாம் எப்படி பிரிச்சிருக்கோம்னா புறம் ப்ளஸ் 4 + 100 அப்படின்னு 3 சொல்லாக பிரிச்சிருக்கோம். புறம் என்பது தனி சொல், 4 என்பது தனி சொல், 100 என்பது தனி சொல். இப்போ இந்த புறநானூறு அப்படிங்கிற ஒரே சொல் 3 சொல்லாக பிரியும் பொழுதும் தனித்தனியே நின்று பொருள் தருது. புறம் என்பதும் ஒரு பொருளை தரும், 4 என்பதும் ஒரு பொருளை தரும், 100 என்பதும் ஒரு பொருளை தரும். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் விளக்குறேன் பாருங்க. முல்லை கொடி, இது ஒரே சொல். இந்த ஒரு சொல்ல நாம் எப்படி பிரிக்கலாம்? முல்லை ப்ளஸ் கொடி அப்படின்னு 2 சொற்களாக பிரிச்சிருக்கோம். அப்படி பிரிச்சிருக்கும் பொழுது முல்லை அப்படிங்கிறதும் தனியே நின்று ஒரு பொருளை தரும், கொடி அப்படிங்கிற சொல்லும் தனியே நின்று ஒரு பொருளை தரும். முல்லை கொடி அப்படிங்கிற ஒரு சொல்ல முல்லை ப்ளஸ் கொடி அப்படின்னு தனித்தனியாக பொருள் தரக்கூடிய 2ஆக நாம் பிரிச்சிருக்கோம். இதுதான் பிரித்து எழுதுக. இப்போ இந்த பிரித்து எழுதுகக்கு சில உதாரணங்கள் எல்லாம் நான் கொடுக்குறேன் பாருங்க. தொல்காப்பியம், தொன்மை ப்ளஸ் காப்பியம். பழந்தமிழர், பழமை ப்ளஸ் தமிழர். வெண்துகில், வெண்மை ப்ளஸ் துகில். புறநானூறு, புறம் ப்ளஸ் 4 + 100. எத்திசை, ஏ ப்ளஸ் திசை. பல்கலை, பல ப்ளஸ் கலை. செவிச்செல்வம், செவி ப்ளஸ் செல்வம். அச்செல்வம், ஆ ப்ளஸ் செல்வம். செவியுணர்வின், செவி ப்ளஸ் உணர்வின். 300, 3 + 100. பேராசிரியர், பெருமை ப்ளஸ் ஆசிரியர். வரலாற்றறிஞர்கள், வரலாறு ப்ளஸ் அறிஞர்கள். மூவகை, 3 + வகை. சீரிழமை, சீர் ப்ளஸ் இளமை. மூலமொழி, மூலம் ப்ளஸ் மொழி. யாரவர், யார் ப்ளஸ் அவர். ஒளியாக்கி, ஒளி ப்ளஸ் ஆக்கி. சொற்றொடர், சொல் ப்ளஸ் தொடர். நீரமுது, நீர் ப்ளஸ் அமுது. இப்படி பிரித்து எழுதும்பொழுது சொற்றொடர் அப்படிங்கிற சொல்ல சொல் ப்ளஸ் தொடர் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். அப்போ சொல் அப்படிங்கிறதும் ஒரு பொருளை தருது, தொடர் அப்படிங்கிறதும் ஒரு பொருளை தருது. நீர் அமுது, இதை நாம் பிரிக்கும் பொழுது நீர் ப்ளஸ் அமுது. நீர் அப்படிங்கிறதும் ஒரு பொருளை தருது, அமுது அப்படிங்கிறதும் ஒரு பொருளை தருது. தன்னாடு, தன் ப்ளஸ் நாடு. மூவகை, 3 + வகை. என்றுரைத்தல், என்று ப்ளஸ் உரைத்தல். இத்துணை, ஈ ப்ளஸ் துணை. நூற்றாண்டு, 100 + ஆண்டு. செந்தமிழ், செம்மை ப்ளஸ் தமிழ். தமிழெழுத்து, தமிழ் ப்ளஸ் எழுத்து. தண்டமிழ், தன்மை ப்ளஸ் தமிழ். பன்னாடு, பல ப்ளஸ் நாடு. முன்னீர், 3 + நீர். சுவையுணர்வு, சுவை ப்ளஸ் உணர்வு. செவிக்குணவு, செவிக்கு ப்ளஸ் உணவு. செவிச்செல்வம், செவி ப்ளஸ் செல்வம். ஊன்றுகோல், ஊன்று ப்ளஸ் கோல். தென்பாலை, தெற்கு ப்ளஸ் பாலை. நாட்குறிப்பு, நாள் ப்ளஸ் குறிப்பு. பன்மொழி, பல ப்ளஸ் மொழி. பதிவேடு, பதிவு ப்ளஸ் ஏடு. சொற்றொடர், சொல் ப்ளஸ் தொடர். அந்நாடு, ஆ ப்ளஸ் நாடு. அரும்பணி, அருமை ப்ளஸ் பணி. பேருதவி, பெருமை ப்ளஸ் உதவி. தமிழியல், தமிழ் ப்ளஸ் இயல். காலூன்றி, கால் ப்ளஸ் ஊன்றி. அறிவாற்றல், அறிவு ப்ளஸ் ஆற்றல்.
மாசில் மாசு பிளஸ் இல் கடுஞ்சொல் கடுமை பிளஸ் சொல் பதப்படுத்தி பதம் பிளஸ் படுத்தி நாம் அறிந்தது நாம் பிளஸ் அறிந்தது திருமண பதிவு திருமணம் பிளஸ் பதிவு வாழ்வுரிமை வாழ்வு பிளஸ் உரிமை அறப்போர் அறம் பிளஸ் போர் கடுங்காவல் கடுமை பிளஸ் காவல் இன்னுயிர் இனிமை பிளஸ் உயிர் நல்லொழுக்கம் நன்மை பிளஸ் ஒழுக்கம் நீர் சடை நீர் பிளஸ் சடை உரைத்தனக்கருள் உரைத்து பிளஸ் எனக்கு பிளஸ் அருள் பொற்கிழி பொன் பிளஸ் கிழி மாவிலை மா பிளஸ் இலை பெருவிழா பெருமை பிளஸ் விழா அச்சாணி அச்சு பிளஸ் ஆணி நன்மொழி நன்மை பிளஸ் மொழி புறஞ்சூழ் புறம் பிளஸ் சூழ் முக்கணி 3 பிளஸ் கனி நன்றியுணர்வு நன்றி பிளஸ் உணர்வு செந்நெல் செம்மை பிளஸ் நெல் செங்கரும்பு செம்மை பிளஸ் கரும்பு புதுப்பானை புது பிளஸ் பானை ஓரிடத்தில் ஓர் பிளஸ் இடத்தில் பொற்சிலம்பு பொன் பிளஸ் சிலம்பு தேமொழி தேன் பிளஸ் மொழி நன்மொழி நன்மை பிளஸ் மொழி முத்துடை முத்து பிளஸ் உடை சிலம்புடைப்ப சிலம்பு பிளஸ் உடைப்ப செங்கோல் செம்மை பிளஸ் கோல் மடமொழி மடமை பிளஸ் மொழி செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் செழுந்தமிழ் செழுமை பிளஸ் தமிழ் படிப்பில்லை படிப்பு பிளஸ் இல்லை. இந்த பிரித்து எழுதுக அனைத்தும் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள பாடப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.